Hello friends, welcome back to Pradhi's cookbook. இன்னைக்கு நம்ம இட்லி பொடி தான் பார்க்க போறோம். வீட்ல நார்மலா ஹெல்த்தியா எப்படி ஒரு இட்லி பொடி மேக் பண்றது அப்படிங்கறதாங்க இந்த வீடியோ. எல்லாரும் வெள்ளை உளுந்து வச்சு தான் நம்ம இட்லி பொடி ரெடி பண்ணுவாங்க. நான் இந்த இட்லி பொடியிலே நல்லா உடம்புக்கு தேவையான இரும்பு சத்து, கால்சியம் சத்தெல்லாம் நல்லா கிடைக்கிற மாதிரி கருப்பு உளுந்து வச்சு இதை மேக் பண்ணியிருக்கேன். அதோட கொள்ளும் ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில நிறைய டிப்ஸும் இருக்குது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கருப்பு உளுந்து நான் 1 கப் அளவு எடுத்திருக்கேன். கருப்பு உருட்டு உளுந்து 1 கப் அளவு. டேஸ்ட் எதுவுமே மாறாதுங்க. நம்ம நார்மலாக சாப்பிட்ற இட்லி பொடியை விடையே இந்த இட்லி பொடி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறமா எப்போவுமே இந்த இட்லி பொடி தான் நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க. ப்ளஸ் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. இந்த கருப்பு உளுந்தை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது நம்ம சிம்மில் வச்சு வறுக்கிறது ரொம்பவே நல்லது. நம்மளுடைய ஸ்டவ்வுடைய ஃப்ளேம் அதிகமாக இருந்ததுன்னா சில டைமில் கரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ வெள்ளை உளுந்தாக இருக்கும்பொழுது அது பொன்னிறமாக வரது தெரியும், கருப்பு உளுந்தில் தெரியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, வாயில் கடிக்கும் போது அது ஒரு முறுக்கு கடிக்கிற மாதிரி இருக்கணும். ப்ளஸ் அந்த கருப்பு உளுந்துடைய மனமும் நல்லா அரோமேட்டிக்காக ரூம் ஃபுல்லாக பரவும். அந்த டைமில் நீங்கள் கருப்பு உளுந்து ஆஃப் பண்ணிடலாம். கடித்து பார்க்கும்போது நமத்து போகிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் வறுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதை ஆறுறதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் கொட்டிடுறேன். இப்போ நெக்ஸ்ட் கடலைப்பருப்பு. கருப்பு உளுந்து 1 கப் போட்டிருக்கோம்னா கடலைப்பருப்பும் அதே அளவு 1 கப் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பும் அப்படி தான் சிம்மில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். நான் வேறு பர்பஸ்க்காக இந்த வீடியோ மேக் பண்ணதால் கொஞ்சம் அதிகமாக மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கீழே கொடுத்துருக்க அந்த ஈக்குவல் மெஷர்மெண்ட்ஸை கூடவோ கூட்டியோ இல்லை குறைச்சோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ப்ரொப்போர்ஷன் கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப்புக்கு 1 கப்னா 1 கப், 1 கப்புக்கு 1/2 கப்னா 1/2 கப். இப்போ நீங்கள் எந்த பாத்திரத்தில் வேணாலும் அளக்கலாம். படியில் அளக்கலாம், இல்லை மெஷர்மெண்ட்ஸ் கப்பில், டம்ளரில் எதில் வேணாலும் அளந்துக்கலாம். இப்போ சிம்மில் வச்சு நம்ம கடலைப்பருப்பை நல்லாவே ஃப்ரை பண்ணுறோம். இது நமக்கு பொன்னிறமாக மாறும்போதே நமக்கு இந்த பக்குவம் தெரிஞ்சிடும். ப்ளஸ் அந்த கடலைப்பருப்புடைய ஸ்மெல் நமக்கு நல்லாவே வரும். அந்த டைமில் இதை ஆஃப் பண்ணிடலாம். இதையும் நம்ம ஆறுறதுக்காக அதே பாத்திரத்தில் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அரிசி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு, 1 கப்புக்கு 5 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். அரிசி எதுக்காக அப்படின்னா ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் அந்த இட்லி பொடி சாப்பிடும்போது நடுவில் ஒரு கரகரப்பாக இருக்கும் வாயில். ஒரு மாதிரி மதன் இல்லாமல் பொடியாக பவுடர்டு இல்லாமல் கொஞ்சம் கரகரப்பாகவும் இருக்கும் இட்லியோடு நமக்கு சாப்பிடும்போது. அதுக்காக தான் இந்த அரிசி ஆட் பண்ணுறது. அரிசி வேணான்னு நினைக்கிறவங்க நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அரிசி எப்படி பக்குவோம்னா, அது கொஞ்சம் நேரம் சிம்மில் அந்த வறுபடும் பொழுதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொரியும், லைட்டாக டப் டப் டப்னு வெடிக்கும். எல்லா அரிசியும் ஈவனாக பொரிஞ்ச உடனே நீங்கள் அதை பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொள்ளு பயிறு 1/4 கப் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் உளுந்து, 1 கப் கடலைப்பருப்பு, 5 டேபிள் ஸ்பூன் அரிசி, 1/4 கப் கொள்ளும் அப்படி தான் நல்லா வறுபடணும். கொள்ளுக்கான பக்குவம் பார்த்திங்கன்னா நல்லா வறுப்பட்ட உடனே அதனுடைய கலரும் மாறும், ஃப்ளேவரும் நல்லா வெளியே வர ஆரம்பிக்கும். இப்போது இந்த மெஷர்மெண்ட்ஸுக்கு ஒரு நெல்லிக்காய் அளவு பெருங்காயத்தை இந்த மாதிரி எண்ணெயில் நம்ம பொரிக்கணும். எண்ணெயை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயத்தை நல்லா அதில் இருக்க அந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு கட்டி பெருங்காயத்தை எண்ணெயில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி பொரிஞ்சு வரும். அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னேன், நான் மெஷர்மெண்ட்ஸ் நிறையா போட்டிருக்கிறதால நான் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். உங்களுக்கு சொல்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வீட்டுக்கு ஒரு டப்பாவில் ஒரு 1/4 கிலோ டப்பாவில் பிடிக்கிற அளவு தான் நான் மெஷர்மெண்ட்ஸ் சப்டைட்டில்ஸில் கொடுத்துருக்கேன். மிளகா பார்த்திங்கன்னா அதே எண்ணெயில் பெருங்காயம் வதக்கின அதே எண்ணெயில் மிளகாவை ஆட் பண்ணிடலாம். மிளகா 1 கப் மெஷர்மெண்ட்ஸ்க்கு 30 அளவு மிளகா தேவைப்படும். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு கூட்டிக்கலாம், இல்லைன்னா குறைச்சிக்கலாம். இதே கடாயில் உப்பு உங்கள் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு ஆட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணும்போது பொடி ரொம்ப நாளைக்கு வாசம் போகாமல் இருக்கும். ப்ளஸ் அந்த ஈரத்தன்மை இல்லாமல் நல்லா பொறுன்னு இருக்கும். அதுக்காக தான் உப்பை நம்ம வறுத்துட்டு போடுறது. நான் வீடியோ எடுக்கும்போது அந்த உப்பு வறுக்கிற பார்ட் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ தட் அது உங்களுக்கு இருக்காது. அவ்வளோதான். இப்போ நம்ம வறுத்து வச்ச எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம அதை பவுடராக மாற்றிக்கலாம். நமக்கு உங்களுக்கு எப்படி கரகரப்பாக பொடி வேணுமோ இல்லை நைஸாக வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ இட்லி பொடி அரைச்சாச்சு, அவ்வளோதான். இட்லி பொடியை கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். மிக்சியில் ரொம்ப பவுடர் ஆகணும்னு அவசியம் இல்லை, 1/4 பவுடர் ஆனாலே போதும். இப்போ பவுடரெல்லாம் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு எள்ளு எடுத்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எள்ளு நல்லா வெடிக்கணும், பக்குவம் அதுதான். எள்ளு நல்லா அங்கங்கே கடுகு வெடிக்கிற மாதிரி வெடித்து எல்லாம் ஈவனாக ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க.
இப்போ இந்த வெடிச்ச எள்ளை வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சின்னதாக ஒரு ஓட்டு தான் ஓட்டுறேன். ரொம்ப அரைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒன்று பாதியாக கட் ஆகிற மாதிரி நம்ம இதை அரைச்சி எடுத்துப்போம். அவ்வளோதாங்க. பாருங்கள், எள்ளு வந்து எல்லாமே முழுசாக இருக்கும். ஒரு சில எள்ளு தான் வந்து ஒன்று பாதியாக உடஞ்சிருக்கும். இந்த எள்ளை அப்படியே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க இட்லி பொடியில் மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன் நம்ம எள்ளை வந்து ஃபுல்லாக அரைக்காமல் இல்லை எல்லா பயிர்களோடு சேர்த்து அரைக்கலை அப்படின்னு பார்த்தோம்னா, எள்ளு வந்து ரொம்ப அரைச்சிட்டோம்னா அது ஒரு எண்ணெய் வாசம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் வந்து நம்ம தனியாக இந்த மாதிரி எள்ளு ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் எள்ளு இந்த மாதிரி பொரிஞ்ச எள்ளை நம்ம இட்லி பொடியோடு மிக்ஸ் பண்ணும்போது எண்ணெய் ஊற்றி அந்த இட்லி பொடியில் தொட்டு சாப்பிடும்போது அங்கங்கே அந்த எள்ளோட அந்த ஃப்ளேவர் வந்து நம்ம வாயில் கடிக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி இட்லி பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரொம்ப டேஸ்ட்டான ப்ளஸ் ஹெல்த்தியான இந்த இட்லி பொடியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.